நீங்கள் மௌத்தாகிவிட்டால் உங்களுக்காக ஜனாசா தொழுவிக்கக்கூடிய தகுதியான பிள்ளையாக பெரும்பாலான பிள்ளை கிடையாது. சும்மா வந்து நின்று 4 தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு அந்த 3வது அந்த தக்பீரில் ஜனாசா ஓத வேண்டிய அந்த துவா தெரியாமல் அந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு தொழுகை நடாத்துகின்றான் என்றால் தன்னுடைய வாப்பாவுக்கு அவன் செய்கின்ற கடைசி கர்மமாக அதுதான் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த விடயங்களை இந்த சமுதாயத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ஒரு பிள்ளை எப்போது சாலிஹான பிள்ளையாக இருக்கும், ஒரு பிள்ளை எப்போது சாலிஹான பிள்ளை என்ற பெயரை எடுக்கும் என்று கேட்ட நேரத்தில் அந்த பிள்ளை தொழுதாலோ நோன்பு வச்சாலோ மற்ற இபாத்து செஞ்சாலோ சாலிஹான பிள்ளைதான். ஆனால் உண்மையான யதார்த்தமான ஹதீஸிலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு பிள்ளை எப்ப சாலிஹான பிள்ளையாக மாறும் தெரியுமா? தன்னுடைய தாயின் தந்தையினுடைய மௌத்துக்கு பின்னால் தன்னுடைய தாய்க்கின் தந்தைக்காக துவா செய்கின்ற பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளை தான் சாலிஹான பிள்ளை என்று அந்த அறிஞர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை ஆதாரமாக சொல்லுகிறார். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் 3 நன்மைகள் கபர் வரைக்கும் செல்லுகின்றன. அதிலே ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான பிள்ளை. எனவே நாம் வளர்க்கின்ற பிள்ளை நமது மௌத்துக்கு பின்னால் நமக்கு துவா செய்வானா என்ற இஸ்லாமிய சூழலில் அவனை நாங்கள் வளர்க்காவிட்டால் நிச்சயம் அது நமது கண்களில் போட்ட கந்தல் மாதிரி கடைசி வரைக்கும் எங்களுக்கு மிக பெரும் எதிரியாக அமையும் என்பதை கண்ணியமானவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.